வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. என்றும் அழிந்திடாதெனது சிவபக்தியே. தமிழன் தொலைக்காட்சி முதலில் இப்படி ஒரு நிகழ்வை அகிலம் அமைப்பிற்கும் அரியலூர் மாவட்டத்திற்கும் கொடுத்ததற்கு நாங்கள் பெரும் பாக்கியமாக உணர்கிறோம். ஏனென்றால் தொலைக்காட்சி மூலயமாக மாணவர்களிடம் ஒரு விழிப்புணர்வு, திருக்குறளை படித்தால் 2 மார்க் மதிப்பெண் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலவே தேர்வுல நிறைய மாணவர்கள் விட்டுடுறாங்க. இனி வரும் காலங்களில் திருக்குறளோட மதிப்பு அதிகமாக போய் சேரணும், திருக்குறளும் பொருளும் அது மதிப்பு கூட்டு பொருளாக போகணும் அப்படின்னா மாணவர்கள் கையில பள்ளி மூலியமா தான் இதை கொண்டு போக முடியும். திருக்குறளுக்கு பொருளோட சிறுகதையும் கொடுத்திருந்து 10 மதிப்பெண் கொடுத்தா கூட இன்னும் மாணவர்கள் 2 மார்க்குக்காக அதை எல்லாம் படிச்சிடுறாங்க, 2 மார்க்கு தானேன்னு விட்டுடுறாங்க. அதனால திருக்குறளை இப்ப அரசு எடுத்து நீங்க இதெல்லாம் 1330 படிச்சா ஊக்கத்தொகை தரும் அப்படிங்கிறது. அது மதிப்பெண் பணமா இல்லாம மாணவர்கள் குறளை பொருளோட படிக்கும் பொழுது தன்னோட எந்த தீய வழக்கமும் இல்லாம தன் வாழ்க்கை நெறியில நல்ல வழியில போவதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா 2 மார்க்குங்கிறதுனாலதான் அலட்சியம். 5 மார்க்கா இருந்தா அரசு இந்த தொலைக்காட்சி மூலயமா அரசு மதிப்பு கூட்டி கொடுத்துருங்க, மதிப்பு அதிகப்படுத்தினா இன்னும் மாணவர்கள் ஆர்வமா படிப்பாங்க அப்படிங்கிறது எங்களோட அனுபவம். மாணவர்கள் அறத்துப்பால பள்ளியில ஃபுல்லாவே சொல்லிட்டாங்கன்னா கத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த பொருள்பால் சமுதாயத்துல அவங்க பெரிய பிள்ளையாகி கத்துப்பாங்க. அதனால எல்லா பள்ளியிலையும் மாணவர்களுக்கு நல்வழியில கொண்டு போனோம்னா அறத்துப்பாலை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த தமிழன் தொலைக்காட்சிக்கு அரியலூர் மாவட்டத்துல அகிலம் அமைப்பு சார்பா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாங்க பெரும் பாக்கியமா நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழன் என்று சொல்றதா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாக்கியத்துக்கு ஏற்ப தமிழன் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரியலூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு சாதனை நிகழ்ச்சி நடத்த வாய்ப்பு கொடுத்த தமிழன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சான நன்றிகள். திருக்குறள் 10 வருடம் 20 வருடங்களுக்கு முன்பு வெறும் மனப்பாட செய்யுளாக மட்டும்தான் பாட புத்தகத்தில் அது இருந்தது. அது இப்பொழுது மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டு உலகளவில் இது ஒரு சிறந்த நூல் என்று உலகம் முதன்முறை என்றும் பல நாடுகளில் பேசப்படுவதால் அதை அரிதாக எண்ணிவிட முடியாது என்று எல்லோரும் திருக்குறளை இப்போது கையில் எடுத்து விட்டார்கள். உழவன் முதல் அனைத்து துணை பயிலாளர்களுக்கும் பொதுவான, எந்த மதத்திற்கும் எந்த சமயத்திற்கும் ஜாதிக்கும் இடம் கொடுக்காது, மொழிக்கும் இடம் கொடுக்காத ஒரு பொது நூல் என்பதால், திருக்குறளை இந்த உலகத்திலே ஏற்றுக்கொண்ட ஒரே நூல் என்பதால் இதன் மீது அதிகம் நாட்டம் கொண்டு அதில் நான் மிகவும் திருக்குறள் பரப்புரையாளராகவும் இருந்து வருகிறேன். குறளை முன்னிட்டு மாணவர்கள் குறள் வழி நல்லொழுக்கங்களை பின்பற்றுவார்கள் என்பதுதான். அதை தமிழர் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்குன்னா அதற்கு நாங்கள் அரியலூர் மாவட்டத்தின் சார்பாகவே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா பாடசாலையில் பார்க்கும் பொழுது நாங்களும் அந்த குறள் வழி தான் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம் மாணவர்களை. தினம் ஒரு திருக்குறளுடன் வணக்கம் என்ற முறையில தான் வகுப்பை தொடங்குறோம். கசடற என்ற எழுத்து நாம் தமிழகத்தில் எங்கும் ஒரே மொழியாக திருக்குறளாக இருக்கணும் என்பதற்காக பேருந்துகள், இருசக்கர வாகனங்களில் அனைத்து இடங்களும் கசடங்கிற பெயரை பதிக்க வைக்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழகம் முழுவதும் அதேபோல் திருக்குறள் தினம் ஒரு குறளை 1330 குறளையும் தினமும் எழுதக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி 150 இடங்களில் தமிழகம், பாண்டிச்சேரி உட்பட அனைத்து இடங்களிலும் செய்து வருகிறோம். எங்கள் ஸ்கூலில் நான் 6வது படிக்கும் போது திருப்பனந்த வாரியார் வந்தார். அவர் எங்களை குறள் கேட்பார், எத்தனாவது நம்பர்னு சொன்னால் அவர் சொல்லுவார். அப்பையிலேருந்து எனக்கு அந்த திருக்குறளுடைய ஆர்வம் அதிகமாக இருந்து நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு, அது சந்தர்ப்பம் கிடைக்கல. ஒரே நாளில் மனப்பாடம் பண்ணி இன்னும் சொல்லலாம்னு ஒரு அபிப்பிராயப்பட்டு வந்தோம். மொழி வாசிக்கும் திறன், மொழியோட கற்பனை திறன், எழுதும் திறன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுவும் குறிப்பாக குறள் வாசிக்கும் திறன், குறள் படிக்கும் திறன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இது மனசுக்கு சற்று வருத்தமாக இருந்தாலும் இதை மீட்டெடுக்கும் வகையில் நம்ம தமிழக அரசும் சரி, சில தன்னார்வ நிறுவனங்களும் சரி, நம்ம தமிழ் தொலைக்காட்சி நிறுவனமும் சரி, இந்த குறளுக்கான ஒரு ஆர்வத்தை மாணவர்கள்ட்ட கொண்டுட்டு வரணும். பெரிய பையன் கபிலேஷ் 3வதுலேயே 1330 திருக்குறளையும் மனனம் செய்து தமிழ்நாடு அரசு முற்றோதலில் தேர்வாகி தமிழ்நாடு அரசு விருது வாங்கியுள்ளனர்.
என்னோட இளைய மகன் வந்து கமலேஷ் இந்த வருஷம் முற்றோதல் நடந்த தேர்வில் தமிழ்நாடு அரசு முற்றோதலில் தேர்வாகி தமிழ்நாடு அரசு விருது வாங்கியுள்ளனர். என்னை முன் நில்லன்மின் தெவ்வீர் பலரென்னை முன்னின்று கல் நின்றவர். பானம் முயலிட அம்பினில் யானை பிடைத்தவேல் ஏண்டலினிது பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் எஃகு. கைவேல் கலைற்றோடு போக்கி வருபவன் மைவேல் பரியார் நகும். விழித்தக்கன் வேல் கொண்டேறிய அழித்திமைப்பின் ஓட்டன்றோ வன்கன் அவருக்கு. விழும் புண் படாத நாள் எல்லாம் வலிக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கடல் யாப்பு காரிகை நீர்த்து. ஒரினும் உயிர் அஞ்சார் மறவர் இறைவன் செரினும் சீர் குன்றல் இல. இளைத்தது இகவாமை சாவாரை யாரே பிழைத்தது ஒருகிற்பவர். புறந்தார் கண் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்து கோல் தக்கது உடைத்து. செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் பிணைக்கரிய யாவுல காப்பு. நிறை நீர நீர்வார் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. நவிர்தோறும் நூல்நயம் போலும் பயிர்ந்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நகுதல் பொருட்டன்று நற்றல் மிகுதிக்கண் மேற்சென்று இடத்தரு பொருட்டு. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் புணர்ச்சிதான் நட்பாங்கு இளமை தரும். உங்க நக நப்பு அது நபந்து நெஞ்சத்து அகநக நப்பு அது நப்பந்து. அழிவினவை நீக்கி ஆராய்ந்து அழிவின்கண் அல்லல் உழைப்பதாம் நட்பு. உடுக்கை இழந்தவர் கைப்போலை ஆண்கு இடுக்கண் களைவலான் நட்பு. நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை. நேயர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனைனும் புல்லென்னும் நட்பு. நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பால் பவர்க்கு. ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு. குடி பிறந்து தன்கண் பழுநான வானை கொடுட்டும் கொள்ளல் வேண்டும் நட்பு. சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளல். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். ஊதியம் என்பதே ஒருவருக்கு பேதையார் கேண்மை போரிபிடல். உள்ளற்க உள்ளன் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு. எடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினில் உள்ளம் சுடும். மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. பழமை எனப்படுவது யாதெனில் யாதும் இளமையை கீண்டிடா நட்பு. நட்பிற்கு உறுப்பு கெழுதமைக்கு மற்றதற்கு உப்பாதல் சான்றோர் கடன். பழகிய நட்பவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்கு அமையா கடை. விழைத்தகையால் வேண்டி இருப்பர் கெழுந்தகையார் கேளாது நட்டார் செய்யின். பேதமை ஒன்றோ பெருங்கிழமை என்று நற்க நோதக்க நட்டார் செய்யின். எல்லைக்கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லைக்கண் நின்றார் தொடர்பு. அழிவந்த செய்யினும் அன்பரார் அன்பின் வழிவந்த கேண்மையவர். கேளிழுக்கம் கேளா கெழுதகழ்மை
வல்லார்க்கு நாளிழுக்கம் நட்டார் செயின். கேடார் வழிவந்த கேண்மையார் கேண்மை வீடார் விளையும் உலகு. விளையார் விளையப்படுவ வளையார்கண் பன்னித்தலை. அப்படி